ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில்வர் நல்லா பேரபலிக்காக போயிட்டுருக்கு. இதனுடைய அப்டேட் பார்ப்போம். அதாவது ப்ரைஸ் வந்து நல்லா இன்னும் மேலே போகுமா, இல்லை புல் பேக் வருமா, இல்லை இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்க்க சொல்கிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் சொல்லிகிட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் மந்த்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். மந்த்லி கேண்டில் $71.6 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெர் அவுன்ஸு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த சில்வர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரேக்கப் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 1980 அப்போது 80 ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 2025 கிட்டத்தட்ட 45 வருஷம் இந்த ரெசிஸ்டண்ட்டு. அந்த ரெசிஸ்டண்ட்டை இப்போ தான் லாஸ்ட் மந்த்து தான் பிரேக்கப் நடந்திருக்கு. ஸோ ஓகேவா, லாஸ்ட் மந்த் பிரேக்கப் நடந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய மொமெண்டம் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து இப்போ தான் நான் வீடியோ போடுறேன் சில்வருக்கு. ஆனால் டெலிகிராமில் அடிக்கடி சொல்லிட்டுருக்கேன், அது நான் சொல்கிறேன். எப்போலேருந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள். டெலிகிராமில் மார்ச் 17, 2023, அதாவது சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $21-22 இருக்கும் போதே நான் சொல்லிட்டேன் சில்வருக்கு. ஓகேவா? அப்போவே வந்து சில்வர் போஸ்ட் போட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சில்வர் போஸ்ட் போட்டிருக்கேன். சில்வர் ரெடி டு பேரபலிக்கு, ஐம் புல்லிஷ் ஆன் சில்வர், ஹிஸ்டாரிக்கல் பிரேக்கப் சோனு, அதையும் சொல்லிட்டேன். அது எப்போ சொல்லியிருக்கேன் பாருங்கள். செப்டம்பர் 19, 2024 செப்டம்பர், அதாவது $29 அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ சொல்லிட்டேன் ஹிஸ்டாரிக்கல் பிரேக்கப் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ 2025 ஹிஸ்டாரிக்கல் பிரேக்கப்பு நமக்கு நடந்துருச்சு சில்வருக்கு. ஓகேவா? இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக்கப்பு. ஸோ இது மாதிரி நிறைய சார்ட் வந்து சில்வரை பற்றின அப்டேட்டு நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவில் டெலிகிராமில் இந்த சர்ச் பாக்ஸு கிளிக் பண்ணி அங்கே வந்து சில்வர்னு டைப் பண்ணுங்கள். என்னுடைய போஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சில்வருக்கு வந்து இங்கேருந்து என்னவா இருக்கும் ப்ரைஸு மொமெண்டம் அப்படின்னு. ஓகே, அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சில்வர் வந்து இயர்லியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். சில்வர் மட்டும் கிடையாது, சில்வரு, கோல்டு, பிட்காயின் பாட்டமில் அடித்து சொன்னவன் நான் தான். பாட்டம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவன் நான் தான். எல்லோரும் 10-12 போகும்னு சொன்னாங்க, இதுதான் பாட்டம் சொன்னவன் நான் தான். அதுக்கப்புறம் எத்திரியம் சொன்னேன். எத்திரியம் 1330 அங்கே சொன்னேன். அதுக்கப்புறம் பாட்டம்னு சொன்னேன். சொலனா சொன்னேன். பெப்பே சொன்னேன். இசட் கேஷ் சொன்னேன். ஸோ நிறையா காயின் வந்து XRP சொன்னேன். போங்க்கு சொன்னேன். போங்க்குலாம் 100x முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். பெரிய க்ரோத்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது நான் சொல்கிறது வந்து போகும்னு சொல்லுவேன். ஓகேவா? நான் சொல்கிறது எப்படின்னா போகும்னு சொல்லுவேன். அப்படி சொல்லுவேன். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நாலேஜ் வேணும்னா என்ன, நான் கைட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். புரியுதா? நான் வந்து நிறைய பேரை கைட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நான் கைட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படி சொல்கிறேன்னு. புரியுதா? நான் வீடியோவில் நான் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் புரியாது, அது புரியாது. அதனால் சில்வருக்கு நான் இங்கே இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, சில்வர் வந்து ஒரு பெரிய க்ரோத் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் க்ரோத் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு மட்டும் காரணம் கிடையாது. ஓகேவா? பெரிய காரணம் இருக்குது. இவ்வளோ பெரிய கோல்டு பம்ப்பு, இவ்வளோ பெரிய சில்வர் பம்ப்லாம் நடக்குதுன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். நீங்கள் நம்ம பார்த்த கொரோனா கிராஷ்லாம் ஒரு சாம்பிள். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா, கொரோனா வந்து வேர்ல்டு திருப்பி போட்டுச்சு, அது யாரும் எதிர்பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்கனாமிக்கு சேஞ்சு நடக்க போகுது. புரியுதுங்களா? அதாவது எக்கனாமிக்கு ரீசெட் நடக்க போகுது, எக்கனாமிக்கு சேஞ்சு நடக்க போகுது. அது வந்து ஒரு பெரிய சேஞ்சு. அது வீடியோவில் சொல்ல முடியாது, கண்டிப்பாக வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற எக்கனாமிக்கில் நம்ம தப்பிச்சு ஒரு வெல்த்து க்ரியேட் பண்ணோம்னா அந்த சேஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த வெல்த்தை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இல்லைன்னா இதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி தான் லைஃப்பை பண்ண முடியும். பேங்க்கில் இருக்கிற காசெல்லாம் திவால் ஆகிடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதனால்
நான் கைட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். நான் எப்படி கைட் பண்ணுறேன்னு. அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லுவேன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், சில்வர் வந்து 2033ல் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது, எதிர்பார்க்காத வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சி வந்து ஒரு ரீசனோட நடக்குது. ஓகேவா? அதனால் என்னுடைய பிளான் என்னென்னா, சில்வரு கிராமு 300 ரூபா இந்தியன் ருப்பி போகிற வரையும் நான் எவ்ரி மந்த்து சில்வர் பை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ இங்கேருந்து புல் பேக் நடந்தாலும் பை பண்ணிட்டு தான் இருப்பேன். $300 போகிற வரையும் பை பண்ணிட்டு தான் இருப்பேன் சில்வர். சரிங்களா? சில்வரு நான் பை பண்ணிட்டு தான் இருப்பேன். புல் பேக் வந்தாலும் பையிங் தான். இங்கெல்லாம் நான் செல்லிங்கே கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது சில்வருக்கு. அது வந்து எங்கேயுமே அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அதனால் தயவுசெய்து நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் சேஞ்சு ரீசெட் நடக்க போகுது. சொல்கிறேன், பேங்கிங் எல்லாம் கொலாப்ஸ் நடக்க போகுது. சரிங்களா? ஃபுல் பேங்கிங் செக்டாரு கோயிங் டு கொலாப்ஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா அது சிக்னல் நிறையா கிடைக்குது. ஏன்னா பாருங்கள், அமெரிக்காவில் 2-3 பேங்க்கு கொலாப்ஸ் ஆகுது, ஜப்பானில் இந்த மாதிரி வருது. அடுத்து இந்தியா தான். ஸோ இன்ஃபர்மேஷன் இல்லாதனால ஜஸ்ட்டு ஃபாலோ, லைக்கு, கமெண்ட்டு அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். தயவுசெய்து இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிங்க. ஒரு பெரிய எக்கனாமிக் சேஞ்சிலேருந்து தப்பிச்சுக்குங்க. ஓகேவா? ஸோ வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது, வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் எக்கனாமிக் சேஞ்ச் நடக்க போகுது, மிகப்பெரிய எக்கனாமிக் சேஞ்ச் நடக்க போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துங்க. பேங்க் எல்லாம் கொலாப்ஸ் ஆக போகுது. டெலகிராமில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க. மஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னை கைடு எடுத்துங்க. இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். பெரிய எக்கனாமிக் ரீசெட்லேருந்து தப்பிச்சிக்குங்க. இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன், எக்கனாமிக் ரீசெட்னா என்ன தெரியுங்களா? சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எக்கனாமிக் ரீசெட்னா தரமட்டத்தில் இருக்கிறவன் கோபுரத்துக்கு போயிடுவான், கோபுரத்தில் இருக்கிறவன் தரமட்டத்துக்கு போயிடுவான். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? கீழே இருக்கிறவன் மேலே போயிடுவான், மேலே இருக்கிற கீழே வந்துடுவான். அதுதான் அப்படியே உல்ட்டாவும் நடந்துடும். கீழே மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவன் எதையாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி டக்குன்னு மேலே தூக்கி விட்ருவான் அவனை. இப்போது மேலே இருக்கிறவன் திடீர்னு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுவான், திடீர்னு வந்து க்ளோஸ் ஆகிடும், அப்படியே தரமட்டத்து ஆகிடும். அதுதான் அப்படியே உல்ட்டாவாக ஆகிடும். எக்கனாமிக் ரீசெட்டு சேஞ்சு நடக்க போகுது. இப்போ இன்ஃபர்மேஷன் தெரியாமல் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது அடுத்த 2-3 வருஷத்துக்கு நடக்க போகுது. மேபி இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கலாம், எப்போனா நடக்கலாம். ஸோ அதனால் சில்வரோட ப்ரைஸ் எங்கேயோ போகுது. ஸோ இங்கே புல் பேக் வரலாம், 20%, 30% புல் பேக் வரலாம், வராமலேயும் போகலாம். அதை பற்றி கேர் கிடையாது. ஐ எம் இன்வெஸ்டர் ஆஃப் லாங் டைம். ஓகேவா? என்னுடைய டார்கெட்டே லாங் டைம் ஃபோக்கஸ். தயவுசெய்து கைடு எடுத்துங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே, கோல்டு ஆல்சோ. அடுத்து பிட்காயினோட நிலைமை என்ன ஆக போகுது, ஸோ எல்லாமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் என்கிட்ட. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம அடிக்கடி டெலகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதை டெலகிராமில் ஒரு நம்பர் கொடுப்பேன், கான்டெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஏன்னா இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். புரியுதுங்களா உங்களுக்கு? சில்வர் வந்து நாட் ஓன்லி டெக்னிக்கல் வச்சு மட்டும் சொல்ல, ஒரு எக்கனாமிக்கு ரீசெட் வச்சு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க, சில்வர் யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இந்த நாலேஜ், இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுற முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.